இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் சிங்கிள் ரோ சப்கொரி பற்றி பார்க்க போகிறோம். சிங்கிள் ரோ சப்கொரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்கொரி அதாவது இன்னர் கொரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோவை ஒரே ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஒரே ஒரு வேல்யூவை 0 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி கொடுத்து வரும். இது வர வேல்யூவை வச்சு அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ரோ சப்கொரி. அதாவது சிங்கிள் ரோ சப்கொரியில் இன்னர் கொரி வந்து சிங்கிள் ஆர் 0 வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணி நமக்கு அவுட்டர் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அவுட்டர் கொரி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் சிங்கிள் ரோ சப்கொரி அப்படின்னு சொல்லுவோம். சிங்கிள் ரோ சப்கொரியை பொறுத்தவரையும் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரோ சப்கொரியை வேர் கிளாஸில் யூஸ் பண்ணலாம், ஹேவிங் கிளாஸில் யூஸ் பண்ணலாம், ஃப்ரம் கிளாஸில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சிங்கிள் ரோ சப்கொரியை பொறுத்தவரையும் ரிட்டர்ன் 1 ஆர் 0 வேல்யூ டு த பேரண்ட் ஆர் அவுட்டர் கொரி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிங்கிள் ரோ சப்கொரி. சப்கொரி எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் பி யூஸ்டு இன் வேர் கிளாஸ், ஹேவிங் கிளாஸ், ஃப்ரம் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் சிங்கிள் ரோ சப்கொரி. ஸோ இந்த சிங்கிள் ரோ சப்கொரிக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ கண்டினியூவாக பார்ப்போம். ஓகே விவர்ஸ், ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரோ சப்கொரியை பொறுத்தவரையும் ஏஜெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள்லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜென்ட்டுடைய கோடு, ஏஜென்ட்டுடைய நேம் இதை டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சப் டேபிள் வந்து ஏஜென்ட் மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஏஜென்ட் மாஸ்டரில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கோடு அலெக்ஸுங்கிற ஏஜென்ட் நேமுக்கு இருக்கக்கூடிய ஏஜென்ட் கோடுடைய ரெக்கார்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்ரைவ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னர் குறியில் நம்ம என்ன டேபிள் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் மாஸ்டருங்கிற டேபிள் எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து ஏஜென்ட் கோடுங்கிற காலம் எடுத்திருக்கோம். எந்த ஏஜென்ட் நேமுக்குன்னா அலெக்ஸ் அப்படிங்கிற ஏஜென்ட் நேமுக்கு ரெக்கார்டு எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துட்டு நமக்கு வர வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ என்ன ரிட்டர்ன் ஆகணும், அலெக்ஸுங்கிற ஏஜென்ட்டுக்கு என்ன ஏஜென்ட் கோட் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி அவுட்டர் கொரியிலேருந்து நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்? ஏஜென்ட் கோட், ஏஜென்ட் நேம் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த கொரி இப்படி தான் எழுதணும். ஸோ இந்த கொரியை பாருங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹேவிங் கிளாஸ் இதில் எப்படி சப்கொரியை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஹேவிங் கிளாஸ் அப்படின்னாவே நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது தான் ஹேவிங் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸுங்கிற டேபிள்லேருந்து ஆர்டர் நம்பர் வைஸ் வந்து ஆர்டர் வேல்யூவை சம் பண்ணி காமிக்கிறோம். ஸோ அதை காமிச்சிட்டு ப்ளஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரையும் இன்னும் டில் டேட் வரையும் என்ன ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஆயிருக்கோ, ஸோ அந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூவை விட கிரேட்டராக இருக்கக்கூடிய ஆர்டர் நம்பரும் ஆர்டர் வேல்யூவும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக கொரி எழுதுகிறோம். ஸோ அதுக்கான கொரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்கோன்னு பாருங்க. செலக்ட் ஆர்டர் நம்பர், சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ ஃப்ரம் ஆர்டர்ஸ், குரூப் பை ஆர்டர் நம்பர் வைஸ் பண்ணிட்டோம். ஹேவிங் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆர்டர் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் டேபிள் ஆர்டர்ஸுங்கிற சப் டேபிள்லேருந்து பர்டிகுலர் டில் டேட் வரையும் இருக்கக்கூடிய ஆர்டர் வேல்யூடைய ஆவரேஜ் எடுத்து ஸோ அதை விட கிரேட்டராக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஹேவிங் கிளாஸில் சப்கொரி யூஸ் பண்ணணும். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு சப்கொரியை பற்றி, சிங்கிள் ரோ சப்கொரியை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இதில் எப்படி வந்து வேர் கிளாஸ்லேயும் ஹேவிங் கிளாஸ்லேயும் நம்ம சப்கொரி அப்ளை பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ இதோடைய கொரி எக்ஸாம்பிளும் பார்த்துருப்போம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த செஷனில் நம்ம உங்களை மீட் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.